இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என் தங்கமான மருமகனே, ஏன் உன்னை பாக்குற உரிமை கூட எனக்கு இல்லையா? நல்லா பாருங்க. ஆனா இப்ப பாக்குற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தான் கேக்குறேன். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு என்ன தவிர யார் மருமகளா வந்திருந்தாலும் உங்களுக்கு தங்கமா தான் தெரிவாங்க. இல்ல பூமி, இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். தேவதையே இறங்கி வந்து உன் இடத்துல நின்னா கூட என் புள்ளைக்கு பொண்டாட்டியா நீதான் வேணும்னு நான் கேப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள அதிர்ஷ்டக்காரனா மாறிட்டான். நீங்க என்ன இந்த அளவுக்கு பாராட்டுவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டிருப்பேன். இப்ப அதெல்லாம் ஜீரணமாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேலி பண்றதுல கூட உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல. அது இருக்கட்டும் பூமி, என் புள்ள ககன்னா உனக்கு ஏன் அவ்வளவு பிடிக்குது? என்னத்த இப்படி கேக்குறீங்க? எந்த ஒரு பொண்டாட்டையும் புருஷனை உயிரா தானே நினைப்பாங்க. இல்ல, ககன் மேல உனக்கு இருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. நீ ஏன் அவன் மேல அவ்வளவு பாசமா இருக்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லு பூமி. அத்தை, கடவுள்னா உங்களுக்கு ஏன் இவ்ளோ பிடிக்குது? இது என்ன கேள்வி? இந்த உலகத்தை படைச்சது கூட கடவுள் தானே. நம்மளையும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் படைச்சவர் அவரு. அதனாலதான் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். பக்தியோட அவரை பூஜை செய்யறோம். உண்மைதான். எப்பவாவது பெரிய ஆபத்துல இருந்து யாராவது நம்ம உயிரை காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் நம்ம அந்த கடவுளுக்கு சமமா தானே அத்தை பாப்போம். ஆமா, அப்படிதான் பாப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆமா, நான் கேக்குற கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ டாபிக்க டைவர்ட் பண்ற பூமி. இல்ல அத்தை, நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். சின்ன வயசுல என்னோட அம்மா என்னை பெத்து நான் உயிரோட இருக்கணுங்கிற நோக்கத்துல பொம்மை ஃபேக்டரியில இருந்து என்னை தூக்கி போட்டிருக்காங்க அத்தை. அப்போ எந்த ஒரு தெருநாயும் என்னை தூக்கிட்டு போகாத மாதிரி என்னை காப்பாத்துனது அவருதான் அத்தை.